மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடையோட ஓனர். நான் அவரு பேரு நான் குறிப்பிட விரும்பல. மிகப்பெரிய ஓனர். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்துல இருந்து வந்தவரு. நான் சொன்ன ரோட்டு ஓரத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல நல்ல நிலைமையில அந்த தமிழ்நாடு முழுக்க இல்ல, வெளி மாநிலங்கள்லயே பேர் சொல்ற அளவுக்கு இருக்காரு. அப்பேற்பட்டவரு, அவரோட பையன வந்து அவர நல்லா வளர்த்துட்டு இருந்தாரு. நல்ல நல்ல குடும்பம் தான். ஒரே ஒரு பையன் தான். ஆ என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு காலகட்டத்தில என்ன பண்றாரு, அவர் அவ்வளோ நல்ல மனிதரா இருந்தாரு. நிறைய அன்னதானம்லாம் எல்லாமே பண்ணுனாரு. ஆ 7 தலைமுறைக்கு உண்டான சொத்துக்களையும் சேர்த்து வச்சாரு. சேர்த்து வச்சுட்டு இவரு என்ன பண்ணாருன்னா, அந்த பணம் தர போதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம அதுக்கு மேல கொஞ்சம் நம்ம ஆணவம், அந்த திமிரு அப்படிங்கிற இது வந்துரும் இல்லையா? அதுக்கு என்ன ஆகுது, அவரோட கடை நடத்துறதுக்காண்டி ஒரு குடும்பம் இருந்த வீட்ட இவரு அபகரிக்கிறார். அவங்கள அந்த இடத்த வந்து அபகரிச்சுட்டு, அவங்க இப்ப அவங்களோட நிலைமைங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ரோட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி. இவங்க திடீர்னு ஒரு இடத்த அபகரிச்சு, "நீ போ" அப்படின்னு சொல்லி, "நான் குடுக்கறது தான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? அந்த குடும்பம் நிர்மூலமா போகும் இல்லையா? அந்த குடும்பம் வந்து சிலரோட வாக்குக்கு பலிதம் இருக்கான்னா இருக்கு. அவங்க என்ன என்ன பண்றாங்க, "சரி நீ இந்த மாரி எனக்கு பண்ணிட்ட, துரோகம் பண்ணிட்டன்னு" அந்த குடும்பம் ரொம்ப படாத பாடுபட்டுருச்சு. இவரு அத வாங்கிட்டு அப்புறம் மாட மாளிகை கட்டி இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரோட பையன் எப்படின்னா, காலங்கள் உருண்டோடுது. இவரு ரொம்ப பக்திமானா இருக்காரு. நெறைய கோயிலுக்கு அன்னதானம் பண்றாரு. நெறைய இதெல்லாம் பண்றாரு. ஒரு காலகட்டத்தில என்ன ஆகுதுன்னா, அவரோட பையன், ஒரே ஒரு பையன், செல்லமா வளர்த்த பையன், ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு.